தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 786. நான் ஒரு வீட்டுக்கு திடீர்னு விருந்துக்கு போகிறேன். பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும்னா நம்ம ஃப்ரெண்டு யார் இருக்கான்னு பார்த்து, சரி இவன் வீட்டுக்கு போய் விருந்துக்கு போமேன்னு விருந்துக்கு போகிறேன். அவன் போன உடனே ஏ வா வா கல்யாணகுமார் வா, ரொம்ப சந்தோஷம், வா வா அப்படின்னு சொல்கிறான். சிரிக்கான். முகத்தில் பார்த்தாச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான், வந்துட்டானா படுவாய் பைய. இன்னும் 2 நாள் தங்குவானே, 2 நாள் தங்குனா 2 நாளைக்கு நமக்கு என்ன செலவாகும்? ஐயோ! அதுவும் இந்த மாரி ஊர்ல இவ்வளவு நமக்கு செலவாகும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கான். ஆனா வெளிய சொல்ல மாட்டுதான். ஆனா, அதனால சில பேர் சிரிப்பாங்க. முகத்தளவுல சிரிப்பாங்க. மனசளவுல வேற எதையாவது எண்ணுவாங்க. அப்ப இது நட்பு தானா? அப்படின்னு கேட்டா, வள்ளுவர்ட்ட கேட்போமே. இப்ப குறள பார்ப்போமா? "முகநக நட்பது நட்பன்று. நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு." அப்படிங்கிறாரு. இப்ப சிலவங்க நம்மள பார்த்தா சிரிக்கிறாங்க, பழகுறாங்க. என்ன, ஆனா மனசுல அவங்கள்ட்ட ஒரு வெறுப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மனதுல அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நட்பு அவங்கள்ட்ட இல்ல. ஒரு அன்பு இல்ல. ஆமா. ஒரு படத்துல கூட என்ன செய்வான், பாடுவான். "உள்ளத்துல நஞ்ச வைத்து உதட்டுல இனிப்ப வச்சிருக்காங்க." இப்ப 100க்கு 90 பேருடைய நட்பு எப்படி இருக்குன்னா, உதட்டுல இனிப்பா பேசுதாம். முகத்த பார்த்த மனுஷன்னா ரொம்ப சந்தோஷமா நம்மள சிரிச்சு, ஆகா, ஓஹோன்னு தான் பேசுறான். ஆனா மனதளவுல நம்மீது அவங்களுக்கு அன்பு இல்ல. இன்னைக்கு 100க்கு 90 பேரு உண்மையான அந்த அன்பு வந்து மனதளவுல இல்ல. அந்த நெஞ்சில அன்பு இருக்கணும். ஆமா. நெஞ்சகமே கோயில்னு தாய்மானவர் சொல்றாரு. ஏன்னா, நெஞ்சத்தை பத்தி பேசுகின்ற பொழுது, அந்த நெஞ்சில நெஞ்சு இருக்கும் வரை, ஏன்னா அது மாரி நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த நெஞ்சத்துல ஒரு இடம் வேணும். அந்த நெஞ்சத்துல இருக்கக்கூடிய அன்பு, அதாவது உள்ளத்துல இருக்கிறது தான் அன்பு. உதட்டுல இருக்கிறது அன்பு இல்ல. அப்படிங்கிறத ஒரு சின்ன பழமொழி மாரி திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க ஒருத்தன் சிரிக்கிறத பார்த்து நம்ம மேல அன்பு இருக்கான்னு நெனச்சுக்கிடாதீங்க. அவன் மனசுல என்ன எண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் முக்கியம்.